விநாயகர் சதுர்த்தி பெரும்பாலும் எல்லாருக்குமே பிள்ளையாரை பிடிக்கும் என்பதாலேயும் எப்படி வழிபட்டாலும் ஏற்றுக்கொள்பவர் என்பதாலேயும் எல்லாருமே அவரவருக்கு தெரிஞ்ச எளிய வழியிலே பிள்ளையாரோட பிறந்த நாளை கொண்டாடிடுவாங்க. அதனால இந்த சமயத்துல நாம விசேஷமான ஒரு யோகத்தை பற்றி பார்க்க போறோம். அதுதான் கஜகேசரி யோகம். இந்த பெயரை சொன்னதுமே மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் பூக்குதா இல்லையா? அதுக்கு காரணம் அந்த யோகம் ஒருத்தருக்கு இருந்தாலே மகிழ்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் என்பதுதான். அவரவர் ஜாதகத்துல குரு சந்திர கிரகங்களின் அமைப்பை ஒட்டி சொல்லப்படுற இந்த கஜகேசரி யோகம் இருந்தா அவங்க பெரும் அதிர்ஷ்டசாலிகளாக புகழ், பெருமை, சகல செல்வங்கள், வெற்றிகள் இப்படி எல்லாத்தையும் அடையக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. அதே சமயம் கிரக அமைப்பால ஏற்படக்கூடிய இந்த யோகம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லை. ஆனா புராண ரீதியா அந்த யோகத்தை அடையும் பாக்கியத்தை பெற ஒரு எளிய வழி இருக்கு. யோக ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரகசியம்தான் கஜகேசரி ஆராதனை. அதை எப்படி செய்யறது? கஜம்னா யானை, கேசரினா சிங்கம் என்பது உங்களுக்கே தெரிஞ்சது தானே. ஆமாம், யானை முகனான பிள்ளையாரையும் ஆலரிநாதரான நரசிம்மரையும் கும்பிட்டால்தான் கஜகேசரி யோகத்துக்கு சமமான பாக்கியம் கிடைக்கும். மண்ணோ மரமோ எங்கே எப்படி கும்பிட்டாலும் வருபவர் பிள்ளையார். தூணோ துரும்போ பக்தன் நினைக்கும் இடத்தில் தோன்றக்கூடியவர் நரசிம்மர். இந்த இரண்டு தெய்வங்களையும் யார் மனதார வணங்குகிறாங்களோ அவங்களுக்கு எல்லா யோகங்களும் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனைமுகன், ஆளரிநாதன் ரெண்டு பேருக்குமே மாறிய சிரங்கள், அதாவது இரு அவதாரங்கள்லயுமே தலை மட்டும் மாறுபாடா இருக்கு. இது பக்தர்களுக்கு அருள்வதையே தங்களுடைய தலையாய பணியாக செய்யக்கூடிய தெய்வங்கள் என்பதை குறிக்குது. பிள்ளையார் வழிபாட்டுல காலம், ஞானம், மூலம்னு மூணு முக்கிய விஷயங்களை சொல்லுவாங்க. அது விநாயகரை விடியற் காலையில கும்பிடணும். அது காலம், ஞானங்கிறது தேங்காய், அவருக்கான ஓமத்துல தேங்காய் இடறது முக்கியம். மூலம்னா அவரோட மூல மந்திரம். பிள்ளையாரோட மூல மந்திரம் கம். அதைத்தான் கம்மென்றிருந்தாலே காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தினமும் விடியற் காலையில ஓம் கம் கணபதியே நமகன்னு குறைஞ்சது 11 முறை சொல்லுங்க. நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது காலையும் மாலையும் கூடும் அந்தி நேரத்துல. அதனாலதான் அந்த நேரத்துல வேற எதுவும் செய்யாம வாசல் படியில விளக்கேத்தி வச்சு கும்பிடணும்னு சொன்னாங்க. வாசல் படியும் நரசிம்ம அவதாரத்தோட தொடர்புடையதுன்னு தெரியும் தானே. தினமும் சாயந்தர நேரத்துல வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வச்சு சில நிமிடமாவது நரசிம்மரை கும்பிடுங்க. ஓம் ஸ்தம்ப ஆவிர்பவாய நமக அப்படிங்கிற நரசிம்மர் மந்திரத்தை குறைஞ்சது 11 தடவை சொல்லுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்துல இருந்து காலையில கஜமுகன், மாலையில அழகிய சிம்மன் வழிபாட்டை தொடர்ந்து தினமும் செய்யுங்க. கூடிய சீக்கிரமே உங்க வாழ்க்கையில கஜகேசரி யோகத்துக்கு சமமான பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம் நிறையும். குமுதம் நியூஸ்க்காக ஜெயா பிரியன்.